வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். நீட் தேர்வை ரத்து செய்யும் வரை புதுச்சேரியில் காங்கிரஸ் சார்பில் தொடர் போராட்டம். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தகவல். லாஸ்பேட்டையில் பட்டப்பகலில் பெண் கொலை, காவல்துறை தீவிர விசாரணை. ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு அமைச்சரும் பதவி விலக வேண்டும் எனில் யாரும் அமைச்சராக இருக்க முடியாது. அமைச்சர் நமச்சிவாயம் விளக்கம். இனி விரிவான செய்திகள். நீட் தேர்வை ரத்து செய்யும் வரையும், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரையிலும் புதுச்சேரியில் காங்கிரஸ் சார்பில் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, கட்சியின் இணை செயலர் பாலக் வர்மா இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது நீட் தேர்வால் குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். தங்கள் உரிமைக்காக இளைஞர்கள் போராடுகின்றனர். அவர்கள் தீவிரவாதிகள் அல்ல. மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு பிரதமர் பொறுப்பேற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். தொடர்ந்து பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, அண்ணா ஹசாரேவை காங்கிரஸ் ஆட்சியில் தூண்டிவிட்டது பாஜக தான். நீட் தேர்வுக்கு எதிராக காங்கிரஸ் ஏற்கனவே போராடி வருகிறது. மாணவர்களின் உணர்வுகளை பாஜக புரிந்து கொள்ளவில்லை. கேள்விகளுக்கு பிரதமர் மோடி பதில் சொல்வதில்லை. தமிழக முதல்வர் விஜயும் நீட் தேர்வு தேவையில்லை என தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாணவர்கள் மீதான தாக்குதல் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க சொல்வோம். நீட் தேர்வை ரத்து செய்யும் வரையும், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை புதுச்சேரியில் காங்கிரஸ் சார்பில் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். மேலும் நீட் தேர்வுக்காக போராட்டம் நடக்கும் சூழலில் தமிழக முதலமைச்சர், அமைச்சர்கள் ஜனநாயகன் படத்தை பார்த்து கொண்டாட்டத்தில் ஈடுபடுகிறார்களே என்று கேட்டதற்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, ஜனநாயக படுகொலை செய்யும் முதல்வர், அமைச்சர்கள் படம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மக்களை பற்றி கவலைப்படவில்லை என்று கூறிய பின்பு சுதாரித்துக் கொண்ட நாராயணசாமி, நான் தமிழக முதல்வர் விஜயை சொல்லவில்லை, புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சொன்னேன் என்று தெரிவித்தார். அதற்கு பத்திரிகையாளர்கள், ரங்கசாமி படம் பார்க்கவில்லை, தமிழக முதல்வர் அமைச்சர்கள் தான் படம் பார்த்தனர் என்றனர். உடனடியாக நாராயணசாமி, அவர் நடித்த படத்தை பார்ப்பதற்கு உங்களுக்கு என்ன கோபம்? விஜய் ஜனநாயகத்திற்காக போராடவில்லையா? ராகுல் கைதுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் என்று பதிலளித்துள்ளார். மருத்துவர் அன்புமணி, சௌமியா அன்புமணி பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதுடன் தென்னங்கன்றுகள் நடப்பட்டன. மருத்துவர் அன்புமணி அவர்களின் பிறந்த நாளையும் பசுமை தாயகம் தலைவரும் தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினருமான சௌமியா அன்புமணி அவர்களின் பிறந்த நாளையும் முன்னிட்டு புதுச்சேரி பாட்டாளி தொழிற்சங்க பேரவையின் தலைவர் ஜெயபாலன் தலைமையில் ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு போர்வைகள் மற்றும் குழந்தைகள் பராமரிப்பிற்கான அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்புகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பாளர் கணபதி, பாட்டாளி தொழிற்சங்க நிர்வாகிகள் திருமலை படையாட்சி, பாண்டித்துறை, இளவரசன், LNT நிர்வாகிகள் மகேந்திரன், அலெக்சாண்டர், சவுந்தர், கேசவன், வன்னியர் சங்க தலைவர் நரசிம்மன், மகளிர் அணி தலைவி எபேல் பில்லா, ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தொழிற்சங்க நிர்வாகிகள் வேல்முருகநாதன், தணிகாசலம், துளசி, அலிஸ்டர், கந்தவேலு, சித்ரா, ரேவதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பிறந்தநாள் நினைவாக மருத்துவமனை வளாகத்தில் தென்னங்கன்று நட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. மாநில தகவல் ஆணையத்தை உடனடியாக அமைக்க வலியுறுத்தி 10 ரூபாய் சட்ட இயக்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் மாநில தகவல் ஆணையத்தை உடனடியாக அமைக்க வலியுறுத்தி 10 ரூபாய் சட்ட இயக்கம் ரகு தலைமையில் அண்ணா சிலையில் இருந்து சட்டப்பேரவை வரை கண்டன ஊர்வலம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் அரசு துறைகளில் நிலவும் முறைகேடுகள், ஊழல், பத்திரப்பதிவு அலுவலகங்களில் நடைபெறும் போலி ஆவண பதிவுகள், மக்களுக்கு தரமற்ற மருத்துவ சேவைகள் வழங்கப்படுவது, அதிகாரிகள் நீண்டகாலமாக ஒரே இடத்தில் பணியாற்றுவதால் ஏற்படும் நிர்வாக சீர்கேடுகள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. மேலும் தகவல் அறியும் உரிமை சட்டம் பிரிவு 19(2) படி புதுச்சேரியில் மாநில தகவல் ஆணையம் இதுவரை அமைக்கப்படாததால் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக மாநில தகவல் ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. அத்துடன் உள்ளாட்சி தேர்தலை விரைந்து நடத்த வேண்டும், இல்லையெனில் நீதிமன்றத்தை நாடுவோம் என எச்சரித்து 10 ரூபாய் சட்ட இயக்கத்தினர் முதலமைச்சர், துணைநிலை ஆளுநர் மற்றும் தலைமை செயலாளரிடம் கோரிக்கை மனுக்களை வழங்கியதுடன் விரைவில் சட்ட ரீதியான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தனர்.
லாஸ்பேட்டையில் பட்டப்பகலில் பெண் கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் நகைக்காக கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் கெங்கையம்மன் கோவில் வீதி அடுக்குமாடி குடியிருப்பை சேர்ந்தவர் 48 வயதான மணி, அவரது மனைவி 42 வயதான ரமணி. கணவன் மனைவி இருவரும் வீடு அருகே ஒரு டிஃபன் கடை நடத்தி வருகின்றனர். வழக்கமாக கடையில் காலையில் வேலை முடிந்ததும் மனைவி வீடு திரும்புவார். அதே போன்று இன்றும் அவர் வீடு திரும்பியுள்ளார். கணவர் பிற்பகல் வீடு திரும்புவார். இந்த நிலையில் இன்று பிற்பகல் கணவர் வீடு திரும்பியதும் வீடு பூட்டி கிடந்தது. ஓரிடத்தில் வீட்டின் சாவியை வைத்துவிட்டு செல்வார்கள். அங்கே இருந்த சாவியை எடுத்து திறந்து கணவர் வீட்டிற்குள் சென்றார். வீடு அலங்கோலமாக இருந்தது. சமையல் அறையிலும் மனைவி இல்லை. அந்த அறையை ஒட்டிய பின்பகுதியில் கழுத்து தலையில் கத்தரிக்கோலால் குத்தப்பட்டு மனைவி ரமணி ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார். அருகே அந்த கத்தரிக்கோளும் கிடந்தது. மேலும் அவர் அணிந்திருந்த 6 பவுன் நகை காணவில்லை. ஆனால் பீரோ உடைக்கப்படாமல் அதிலிருந்த நகைகள் அப்படியே இருந்துள்ளன. உடனடியாக தகவல் அறிந்த லாஸ்பேட்டை காவல்துறையினர் பெண்ணின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து மணி இதுகுறித்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் லாஸ்பேட்டை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நகை திருட்டிற்காக நடைபெற்றதா அல்லது வேறு காரணம் உள்ளதா என காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திரைப்பட நடிகர் சூர்யா அவர்களின் 51வது பிறந்த நாளை முன்னிட்டு பாகூர் கன்னிக்கோவில் அயன் சூர்யா நற்பணி இயக்கத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் கன்னிக்கோவில் பகுதியில் திரைப்பட நடிகர் சூர்யா அவர்களின் 51வது பிறந்த நாளை முன்னிட்டு கன்னிக்கோவில் அயன் சூர்யா நற்பணி இயக்கத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில தலைவர் தட்சிணாமூர்த்தி, செயலாளர் பாலாஜி, துணைத் தலைவர் ராஜேஷ் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் சரவணகுமார், சிவமூர்த்தி, முருகதாஸ், கோடீஸ்வரன், மாநில இளைஞரணி சார்பாக நிர்வாகிகள் அமிதா, கோபிநாத், முத்துவேல் மற்றும் மாநில இளைஞரணி அமைப்பாளர் பார்த்தா, இளைஞரணி இணை செயலாளர் சுந்தர், பாகூர் தொகுதி தலைவர் சிவகுமார், செயலாளர் பன்னீர்செல்வம், பொருளாளர் நவீன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி வாழைக்குளம் அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலய 98ஆம் ஆண்டு செடல் உற்சவத்தை முன்னிட்டு அம்மனுக்கு பொங்கல் வைத்து சிறப்பு அபிஷேகம் மற்றும் பால் சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி வாழைக்குளம் அருள்மிகு ஸ்ரீ செங்கழு நீரம்மன் ஆலய 98வது ஆண்டு செடல் உற்சவம் கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சந்தன காப்பு, மலர் பந்தல் அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சிம்ம வாகனம், ரிஷப வாகனத்தில் அம்மன் வீதி உலா நடைபெற்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று செடல் வைபோகம் ரத உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக வாழைக்குளம் பகுதியில் உள்ள ஏராளமான பக்தர்கள் கோவில் வாசலில் ஊரணி பொங்கல் வைத்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்தனர். இதனைத் தொடர்ந்து பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை சட்டமன்ற முன்னாள் சபாநாயகரும் ஆலய உரிமையாளருமான பழனிராஜா உள்ளிட்டோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் ஆலய அர்ச்சகர்கள் கங்காதரன், வெங்கடேசன், கார்த்திகேயன் மற்றும் விழா குழுவினர் தண்டாயுதபாணி, மனோகரன், ரவி, சபரிராஜன் உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள், முக்கிய நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். செடல் உற்சவத்தில் சங்கீத பூஷணம், பொன் சண்முகத்தின் நாதஸ்வர கச்சேரியும் நடைபெற்றது. கிருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள சாவடிக்குளம் மற்றும் கிருமாம்பாக்கம் பணித்திட்டு நீர்வரத்து மற்றும் வடிகால் வாய்க்காலை சீரமைக்க 26,50,000 ரூபாய் செலவில் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு சார்பில் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள சாவடிக்குளம் தூர்வாறுதல் மற்றும் கிருமாம்பாக்கம் பணித்திட்டு நீர்வரத்து மற்றும் வடிகால் வாய்க்காலை சீரமைப்பதற்கான அரசாணை பெறப்பட்டு 26,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரி சுத்தம் செய்வதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் ஸ்ரீநாத், இளநிலை பொறியாளர் சின்னராசு, ஒப்பந்ததாரர் வினோத்குமார் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் என்று திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கூறுகையில், மழைக்காலம் வருவதற்குள் சாவடிக்குளம் மற்றும் வாய்க்காலை விரைவில் தூர்வாரி சுத்தம் செய்யப்படும். பிறகு பொதுமக்களுக்கு ஏதுவாக இப்பகுதியில் உள்ள குளம், வாய்க்காலை விரைவில் சரி செய்து கொடுப்பேன் என்றும் கூறினார்.
அரியாங்குப்பம் முத்துமாரியம்மன் கோவிலில் 37வது செடல் தேர் திருவிழாவை ஒட்டி பக்தர்களுக்கு முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சீருடை வழங்கினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் சுப்பராய பிள்ளை வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவிலின் 37வது ஆண்டு செடல் தேர் திருவிழா கடந்த வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. திருவிழாவையொட்டி நடைபெறவுள்ள செடல் உற்சவத்தில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தனது சொந்த செலவில் செடல் தரிக்கும் பக்தர்களுக்கு சீருடைகளை வழங்கி வாழ்த்தினார். நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் ஆனந்தனின் ஆதரவாளர்கள், இளைஞர்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். வரும் நாட்களில் நடைபெறவுள்ள செடல் உற்சவம் மற்றும் தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று கூறினால் யாரும் அமைச்சராக இருக்க முடியாது என ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகுவது குறித்த கேள்விக்கு புதுச்சேரி பாஜக அமைச்சர் நமச்சிவாயம் பதிலளித்துள்ளார். புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், மத்திய அமைச்சரை மாற்ற வேண்டும் என்பது எதிர்க்கட்சியினர் திட்டமிட்டு செய்கின்ற ஒரு அரசியல் சித்து விளையாட்டு என்றும், எந்தெந்த பகுதிகளில் வினாத்தாள் கசிவு ஏற்பட்டுள்ளதோ அதற்கான உரிய நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். மாணவர்கள் கையில் எடுக்கும் வன்முறைகளை மத்திய அரசு கடுமையாக எதிர்ப்பதாகவும், நீட் தேர்வு விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி விவாதிக்காமல் வெளியே வந்து பேசுவது எதற்காக என்று கேள்வி எழுப்பிய அவர், மத்திய அரசு தொடர்ந்து 13வது ஆண்டாக சிறப்பான ஆட்சி நடத்தி வருவதாகவும், நீட் தேர்வு விவகாரத்தில் அதற்கான தீர்வு விரைவில் தீர்க்கப்படும் என்றும் கூறினார். மேலும் பிரதமர் ஹிட்லர் ஆட்சி நடத்துவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறுவது அரசியல் ஆதாயத்திற்காக பேசி வருவதாகவும், அப்படி ஹிட்லர் ஆட்சி நடத்துவதாக இருந்தால் எப்படி மக்கள் 3வது முறையாக அங்கீகாரம் கொடுப்பார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். காங்கிரஸ் ஆட்சி சரியில்லை என்பதால் தான் 13 ஆண்டுகளாக அவர்களால் ஆட்சிக்கு வர முடியவில்லை என்றும், நாட்டின் வளர்ச்சிக்காக எதுவும் செய்யவில்லை என்பதால் தான் மக்கள் உங்களை தொடர்ந்து புறக்கணித்துள்ளதாக விமர்சித்தார். மேலும் நீட்டை தொடர்ந்து எதிர்ப்போம் என தமிழக முதல்வர் கூறுவது அவருடைய நிலைப்பாடு என்றும், ஆனால் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஒரு சிஸ்டத்தை மாற்ற வேண்டும் என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று சொன்னார் யாரும் அமைச்சர் பதவியில் இருக்க முடியாது. அனைத்து விஷயத்திற்கும் ஏதாவது ஒரு காரணம் காட்டி உள்நோக்கத்தோடு கூறினால் யாரும் பதவியில் நீடிக்க முடியாது என்றார். அரசு கொள்கை முடிவு எடுத்து ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறது என்றால் ஒரு சில நேரங்களில் இது போன்ற விஷயங்கள் நடைபெறுவது சகஜம்தான். அது எப்படி சரி செய்ய வேண்டும் என்று பார்க்க வேண்டும். இதற்காக ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் ஒட்டுமொத்த அமைச்சரையோ மாற்ற வேண்டும் என்பது சரியில்லாத ஒன்று என பாஜக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். திண்டிவனத்தில் பாமகவினர் சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி பிறந்தநாளை மிக சிறப்பாக கொண்டாடினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் தாலுகா அலுவலகம் அருகில் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில சமூக நீதி பேரவை செயலாளர் வழக்கறிஞர் பாலாஜி ஏற்பாட்டில் பசுமை தாயகம் தலைவர் தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி அவர்களின் 55வது பிறந்த நாளில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் சங்கர் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பட்டாசு வெடித்து வாழ்த்து கோஷங்கள் எழுப்பி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டு பிறந்த நாளை கொண்டாடி சிறப்பித்தனர். திண்டிவனம் அருகே ஊராட்சிக்கு சொந்தமான மேல்நிலை நீர் தேக்க தொட்டியில் இருந்து இரவு நேரங்களில் திருட்டுத்தனமாக டேங்கர் லாரி மூலம் குடிநீரை எடுத்து விற்பனை செய்வதாக ஊராட்சி மன்ற தலைவர் மீது வட்டார வளர்ச்சி அலுவலர் காவல்துறையில் புகார் அளித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சின்ன நெற்குணம் ஊராட்சி மன்ற தலைவராக கைலாஷ் என்பவர் இருந்து வருகிறார். இவர் அப்பகுதியில் உள்ள ஊராட்சிக்கு சொந்தமான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து இரவு நேரங்களில் குடிநீரை டேங்கர் லாரிகள் மூலம் எடுத்து சென்று வெளியில் விற்பனை செய்வதாக மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு அப்பகுதி மக்கள் புகார் அளித்தனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு டேங்கர் லாரியில் குடிநீர் ஏற்றிக் கொண்டிருக்கும் பொழுது அப்பகுதி மக்கள் டிராக்டரை சிறைபிடித்து மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு தகவல் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் மயிலம் காவல்துறையினர் விரைந்து சென்று ஊராட்சி மன்ற தலைவரிடம் பகல் நேரங்களில் மட்டும் நீரை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யுமாறு அறிவுறுத்தி சென்றனர். ஆனால் அதனை பொருட்படுத்தாத ஊராட்சி மன்ற தலைவர் கைலாஷ் மீண்டும் நேற்று இரவு வழக்கம் போல் குடிநீரை டேங்கர் லாரியில் ஏற்றிக் கொண்டிருந்த பொழுது அங்கு சென்ற மயிலம் காவல்துறையினர் குடிநீர் டேங்கர் லாரியை பறிமுதல் செய்து காவல் நிலையம் எடுத்து வந்தனர்.
இதனைத் தொடர்ந்து மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலர் மணிவண்ணன் ஊராட்சிக்கு சொந்தமான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து குடிநீரை இரவு நேரங்களில் திருட்டுத்தனமாக டேங்கர் லாரியில் ஊராட்சி மன்ற தலைவர் கைலாஷ் விற்பனை செய்வதாக மயிலம் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து மயிலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடிநீரை திருடி விற்பனை செய்த ஊராட்சி மன்ற தலைவர் மீது வட்டார வளர்ச்சி அலுவலர் காவல்துறையில் புகார் அளித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் தேர்வை ரத்து செய்யும் வரை புதுச்சேரியில் காங்கிரஸ் சார்பில் தொடர் போராட்டம். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தகவல். லாஸ்பேட்டையில் பட்டப்பகலில் பெண் கொலை, காவல்துறை தீவிர விசாரணை. ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு அமைச்சரும் பதவி விலக வேண்டும் எனில் யாரும் அமைச்சராக இருக்க முடியாது. அமைச்சர் நமச்சிவாயம் விளக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.